கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அக்டோபர் 31க்குள்ள லிஸ்ட் சப்மிட் பண்ணோம். யார் யாரெல்லாம் ரீடைன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபிலேருந்து போயிடலாம். ஆர்சிபி யாரெல்லாம் ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அண்ட் இந்த 6 பிளேயர் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஷயம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ஆர்சிபி ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கேள்வி. ஆக்சுவலா ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமே 6 பிளேயர் எடுத்துட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஏன்னா யாருக்கு ஆர்டிஎம் போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு இப்போ சிஎஸ்கேவெல்லாம் எடுத்து அப்படின்னா கம்ஃபர்டபுளா 6 பிளேயரை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆர்டிஎம் போட மாட்டாங்க அப்படிங்கிறத என்னுடைய கேஸ். ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை தான். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5 பிளேயர் யாரா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த 6 நம்பரை விட்டுருவோம். 5 பிளேயர் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா நம்மளுடைய விராட் கோலி அவங்க எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் அண்ட் சிராஜ் 3 இந்தியன் பிளேயர் அண்ட் 2 ஃபாரின் பிளேயர்ல என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபேஃப் டு பிளஸி போயிடுவாங்கிறது தான் என்னுடைய கெஸ். ஸோ இது போக ஒரு ஆர்டிஎம் யாருக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்குவாட்ல 25 பேர் 5 பேர் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 20 பேர் ஆப்ஷன் போறாங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்லையும் ரீடைன் பண்ணிட்டு கேமரூன் கிரீனை ஆக்ஷன்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிளேயரை 18 கோடிக்கு ரீடைன் பண்ணிக்கலாம், ஒருத்தரை 14 கோடி 12 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த அன்கேப்டு பிளேயரை மட்டும் 4 கோடி அப்படிங்கிற மாதிரி ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய யோசனையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதர் மாதிரியான பிளேயர்ஸை வந்துட்டு வெளியில விட்டுட்டு வேற யாராவது ஒரு அன்கேப்டு பிளேயர் உள்ள எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ஸ்லாட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதர் கூட ஆப்ஷன்ல விட்டுட்டு அவருக்கு ஆர்டிஎம் போடுறதுக்கான சான்ஸும் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்றேன். ஸோ எனிவே 90% மேக்ஸ்வெல்ல தான் வெளியில விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஆர்சிபி 2 மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒன்னு 6 பிளேயரை நாங்கள் கம்ஃபர்டபுளா ரீடைன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆர்டிஎம் வேணாம் ஒன்றும் வேணாம். ஸோ ஆப்ஷனுக்கு யார் போறாங்களோ அவங்க எப்படியாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. இன்னொன்று இப்போ நமக்கு மேக்ஸ்வெல்லும் வேணும், கேமரூன் கிரீனும் வேணும், மீதி இருக்கக்கூடிய ரீஸ்டாப்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ரிட்டர்ன் வேணும். ஒரு லோம்ரோர் வேணும். அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படியே நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஎம் யாருக்கு வேணாலும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் ஆர்சிபி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் எனக்கு தோணுது. அதாவது இந்த 5 பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், மீதி இருக்கக்கூடிய ரீஸ்டாப்லி, ஸோ இவங்க எல்லாரையுமே ஆப்ஷன்ல தள்ளிட்டு யாரை வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். சப்போஸ் சில டைம் வந்துட்டு ஆப்போசிட் பிளேயர் எடுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேயர் 100% நம்ம அணிக்கு வேணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஆர்டிஎம் போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தை அவங்கள விட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேயருக்கு ஆர்டிஎம் போட்டுக்கலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸ்வெல் அண்ட் கேமரூன் கிரீன் பேக் டு பேக் ஆப்ஷனில் வராங்கன்னு பார்த்துருவோம். இப்போ மேக்ஸ்வெல்ல 10 கோடிக்கு ஆர்சிபியே வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஎம் வச்சிருந்தான். ஏன்னா நெக்ஸ்ட் கேமரூன் கிரீன் வராரு இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு மற்ற டீம் வாங்கும்போது அந்த அமௌண்ட்டுக்கு ஆர்டிஎம் போட்டுக்கலாம். ஸோ ஆர்டிஎம் வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ பிளேயர்ஸ் அவங்க வெளியில் விடுறாங்க, எவ்வளோ க்ரூசியல் பிளேயர்ஸ் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லும் கேமரூன் கிரீனும் ஆப்ஷன் போறாங்க அப்படின்னாலே ஆர்டிஎம் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணிட்டா கூட ஆர்டிஎம் இருக்காது. ஸோ இவ்வளோதான். ஸோ நான் கொஞ்சம் பெருசாக பேசியிருப்பேன். அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த 2 விஷயம் தான். மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் 2 பேருமே சூப்பரான பிளேஸ் தான். ஆனால் கேமரூன் கிரீனுக்கு பட்ஜெட் ஜாஸ்தி. பட்ஜெட் கம்மி பண்ணி ரீடைன் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் கம்மி பிரைஸ் கிடைக்கிறதா பார்ப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஆப்ஷன் போனால் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 5 பிளேயர் பிளஸ் ஆர்டிஎம்னு போவாங்க. இதில் 2 பிளேயர்ல ஒரு மேக்ஸ்வெல் இல்லை கேமரூன் கிரீன் யாராவது ஒருத்தர் ரீடைன் பண்ணா கூட 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. ஆர்டிஎம் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒட்டுமொத்த பிளானாவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒன் டவுன்லலாம் யார் ஆட வைக்கிறது. ஸோ மறக்க வேணாம், இசான் கிஷன், திலக் வர்மா, மும்பை இந்தியன்ஸில் நல்லா குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. நெஹல் வதேரா மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. சேம் டிட்டோ ஆர்ஆரில் குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீம்ல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது விட்டு தான் ஆகணும். ஸோ அந்த டீம் போட்டிக்கு வந்தாங்க அப்படின்னா கூட பட்ஜெட் நம்ம கிட்ட அதிகமாக இருந்தது, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நல்ல பிளேயர்ஸ் எடுக்கலாம். இப்போ ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர்ல மறுபடியும் ஒரு இடைஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நல்ல மிடில் ஆர்டர் பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு திலக் வர்மா, ஸோ இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஆனால் அவங்க ஆப்ஷன் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிளாக மும்பை இந்தியன்ஸ் சைடும் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட் ஆப்ஷனுடைய டைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்ட் பிளானோட இந்த தடவை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது போக மறக்க வேணாம், எல்லா ரூல்ஸையும் உடைக்கிறதே இந்த பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா எப்போ வேணாலும் தூக்குவாங்க, திடீர்னு ஒரு பிளேயரை வாங்குவாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கும். அவங்க பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கு. அவங்க குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்டாலுமே அவங்க
டைமண்ட்ஸ்லாம் உடைச்சிருவாங்க. ஸோ அவங்க மாதிரியான ஒரு டீம் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் ஆர்சிபி இந்த தடவையும் சக்ஸஸ்ஃபுல்லான டீமை ஃபாலோ பண்ணலாம். மறக்க வேணாம், போன தடவை ஃபார்ம் பண்ணது ஒரு டீமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்சிபி ஒரு குப்பை டீம் அப்படிங்கிற மாதிரி தான் அக்ஷன் முன்னாடி நானே நினச்சேன், எவ்வளோ வீடியோவில் சொன்னேன். ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்ததுங்க. உண்மையாலுமே ஜஸ்ட் 1% சான்ஸை வச்சுட்டு மூவ் பண்ணாங்க. ஸோ காரணம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. மேக்ஸ்வெல் நான் இல்லைப்பா நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக வில் ஜாக்ஸ் இருந்தார், மறக்கவே கூடாது. ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய இந்தியன் பவுலர்ஸை வச்சு ஃபாரின் பவுலரே வேணாண்டா, ஃபாரின் பவுலரே நமக்கு கண்டன்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் எஸ் தயால் மேலே நம்பிக்கை வந்தது. ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு 100% கொடுத்தாங்க. முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னுடைய க்ரூசியல் டர்ன் பாயிண்ட் அந்த கேகேஆர் கூட அந்த ஒரு மேட்ச் தான். ஸோ அதில் வந்துட்டு கரண் சர்மா அடிப்பாருங்க மிச்சல் ஸ்டாக்கு அகேன்ஸ்டா, அதுதான் ரன் ரேட்டை புஷ் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த மேட்ச் அப்படிங்கிறதா டெரிஃபிக்கான மேட்ச். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஆர்சிபியை புஷ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ இந்த தடவையும் போன தடவை விட ஒரு பங்கு பெட்டரான டீமை உருவாக்கினாலே போதும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.